ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கனால 75 கிராஸ் பண்ணாலும் இவர் வந்து பிஎம்ஆ தொடருவார் அப்படிங்கிறதான் வந்து அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க அந்த கருத்து. ஆசைகள் குதிரைகளாக இருந்தால் அதில் நான் சவாரி செய்வார். மோடியினுடைய நிலைமை மகா மோசமாக மாறி இருக்கு. இப்போ நிர்வாக மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து மோடிக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படின்னு. செந்தில் பாலாஜி அடித்து ஓய்ச்சும் போது என்ன பண்ணிட்டானுங்க அதிகாரிகள்? சும்மா கேஸ் போட்டு உட்கார வச்சுட்டு அந்த ஜாலியாக உட்காந்து. நேற்று அவருக்கு விழுந்த அடி சாதாரண அடி இல்லை, பாதாளத்தில் விழுந்துட்டார். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே ஹீ மஸ்ட் பி த ரூலர் ஆஃப் தி கண்ட்ரி. ஒரு இது பப்ளிக் அப்பியரன்ஸுக்கு வரல, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அடுத்தவன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவ பெற்ற பிள்ளைய உன் பிள்ளை சொல்லிட்டு அரசியல் எனக்கு அந்த அரசியல் எனக்கு அதிகாரம் தான். மோடியை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. இது வந்து உங்களோட அதிகபட்ச கற்பனையா இல்லை யதார்த்தமா? நேற்று பேசின பேச்சுக்கு ஒரு பாஜக எம்பியால பதில் சொல்ல முடியல. என்ன அர்த்தம்? ஆடுமுறை ஆட்டம் ஆடிய பின் ஓட்டம், அவ்வளவுதான். 3 பொண்டாட்டி வச்சு 3 பொண்டாட்டி குடும்ப பிள்ளையை பற்றி 3 குடும்பத்தையும் காப்பாத்துறான். அவன் நல்லவனா? கட்ட பொண்டாட்டி இல்லைன்னு காட்டுக்கு தொடர்றான். அவன் நல்லவனா? யார் நல்லவன்? நீங்க சொல்றீங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறது கள்ளச்சாராயம் காலாகாலமாக இருக்குதுங்க. சாராயம்னு ஒன்று அன்னைக்கு கள்ளச்சாராயம்னு ஒன்று இருக்கு. எங்கள் ஊர் அதுக்கு பேர் பெற்ற ஊர். நான் சொல்லி தான் வச்சேன். சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கானா அடியில் கஞ்சா தான். நேற்று கூட தான் போயிட்டு போயிட்டு அந்த ஏரியா பூரா கஞ்சா விளையாடு. ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கிற ஒரு ஆள் இப்படி பொய் பேசினா என்ன அர்த்தம்? பிரம்மச்சாரின்னு பொய் பேசி பதவிக்கு வந்த ஆள் தேர்தல் ஆணையம் பண்ணிச்சா? டிஸ்குவாலிஃபை பண்ணிச்சா அவரை? அதே மாதிரி ராமன் எப்படி பொண்டாட்டி காட்டுக்கு தோர்த்துறானோ அதே மாதிரி தான் யசோதா பண்ண காட்டுக்கு தோர்த்துறோம். அதனால தான் ராம மேலே அவருக்கு அவ்வளோ பற்றி. முதல் நாடாளுமன்ற கூட்டத்திலேயே மோடி பேண்ட் கிழிஞ்சு போச்சு. பிஎம் சார் யாராக இருந்தாங்க, அவர் பிஎம்கான மரியாதை அவருக்கு கிடையாது. வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாஜகக்குள்ள யாரோட கை ஓங்கி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க கை காலெல்லாம் முறிஞ்சு கிடக்குறாங்க. யாரோட கை? பாஜக. அவங்கள வந்து நிதிஷ்குமாரும் இதுவும் அதான் போடுறாங்க. 2 பேரும் அழகா அவரை தூக்கிட்டு பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி நிதிஷ்குமார் ஒரு பக்கம் தலையை தூக்கி நிதிஷ்குமார் போய் காலில் விழுறாரு சார். அவர் வந்து எவ்வளோ எப்பேற்பட்ட பீகாரை கொஞ்சம் திருப்பி யோசிச்சு பாருங்க. பதவி எலெக்ஷன் முடிஞ்சவொடனே நிதிஷ்குமார் என்ன பண்ணார்? பதவியெல்லாம் கொடுத்தாரு. அவருக்கு மாத்திரம் சீஃப் மினிஸ்டர் போஸ்டர் கொடுத்துட்டு மிக்கமான பதவி பூரா மோடி எடுத்துக்கிட்டாரு. 1 வருஷம் கழிச்சு என்னாச்சு? மோடி பேண்ட்டு பின்னாடி பக்கம் கிழிஞ்சு போச்சு. நிர்வாணமாக ஓடிக்கிட்டு இருந்தார். அதே திரும்ப அவர் கூட வந்து அதுதான் 6 மாதம் ஓடு இருக்கு. பார்க்கலாம், 6 மாதம் ஒன்றும் இருக்காது. நான் 6 மாதம் வரணும் டைம் வச்சேன். நேற்று மோடி இது ராகுல் பண்ணதை பார்த்தா 6 மாதம் கூட தாங்கிறது கஷ்டப்படும். அதுக்குள்ளார கிழிச்சிருவாங்க. ஒரு மோடி பேண்ட்டெல்லாம் கிழிச்சிருவாங்க. மோடி இருக்க மாட்டார். 6 மாதம் கழிச்சு அவர் பிரைம் மினிஸ்டர். இது உறுதியாக நீங்கள் நம்புறீங்க? உறுதியாக நீங்கள் நம்புறீங்க? நிச்சயமா இருக்கு. அவரை வந்து மோகன் பகத்தை அமைச்சிருவார், வெளியே அமைச்சிருவார். 6 மாதம் பிறகு மோடி வந்து பிஎம் அப்படின்ற போஸ்ட்ல இருந்து அவர் மாற்றப்படுவார் அப்படிங்கிறது. அதான் அம்பானி கூட போய் புரியல. அம்பானி பக்கத்தில் சேர் போட்டிருக்காங்க. சார் தொழில் பிரதம மந்திரிகள் அந்த இது இருக்குது, அந்த ஹால் இருக்குது இல்லையா, அதில் ஒரு சேர் போட்டு இவருக்கு படமெல்லாம் வரைஞ்சி வச்சு ரெடி ஆயிடுச்சு. சார் ஒரு தொழில் வரிசையில் இருக்காரு, இவர் அரசியல்வாதி என்ற வரிசையில் இருக்காரு. எப்படி 2 பேரும் வந்து ஒரு புள்ளியில் இணைகிறாங்க? புரியல. எது அம்பானி தொழிலதிபர்? அம்பானி இல்லை, அதானி. இவர் அத்வானி. ரைட், அத்வானி. ஓகே சரி. அத்வானி வரிசையில் அவர் போய் உட்காந்துருவாருன்னு. பட் வந்து அந்த விஷயம் பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி? ஏன் அப்படின்னா அது கூட கிடைக்காது. ஆர்எஸ்எஸ்னுடைய சார் அப்படி இல்லை, ஆர்எஸ்எஸோடைய கை ஓங்குற ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் விட இவரோட கை ஓங்கியிருக்கு, இவரோட கை அப்பரண்ட் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கனால 75 கிராஸ் பண்ணாலும் இவர் வந்து பிஎம்ஆ தொடருவார் அப்படிங்கிறதான் வந்து அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க அந்த கருத்தை. If wishes were horses, okay, I will ride on them. ஆசைகள் குதிரைகளாக இருந்தால் அதில் நான் சவாரி செய்வேன். அதுதான் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும். பார்க்கலாம். அதிர்ஷ்டம் இருந்திருந்தாக்கா இந்த ஒரு நல்லாவே ஜெயிச்சிருப்பார். இருந்தனால தான் சார். அதாவது நல்லா ஜெயிச்சு ஒரு நிமிஷம் சார், இல்லை ஒரு நிமிஷம். இப்போ நல்லா ஜெயிச்சு பிஎம்ஆ உட்காருங்கிறது வேறு விதம். 1.0லையும் 2.0லும் அவர் அப்படி தான் உட்காந்தாரு. பட் 3வது முறை நல்லா ஜெயிக்கல, இருந்தாலும் அவர் அந்த இடத்துல உட்காராருன்னா அவர் அந்த அரசியல் செஞ்சுருக்காருன்னு அதை பார்க்கணும்.
அதாவது நான் இன்னும் பலவீனம் அடையல 240 303 240 வந்திருக்கேன்னா நான் வந்து தோத்துட்டானோ இல்லை எனக்கு நான் தோல்வியே கருதலை, நான் இன்னும் பாருங்க அதே ஆட்டத்தை ஆடி காட்டுறேன் அப்படின்னு தான் வந்து உட்காராரு. இப்போ அடுத்து அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கை வைக்க ஆரம்பிச்சார். எல்லா ஸ்டேட் தனக்கு எதிர்த்து ஆளக்கூடிய ஸ்டேட்ஸில் எங்கெங்கெல்லாம் வழக்கு பெண்டிங் இருக்குது, இடி வழக்கு எங்கே பெண்டிங் இருக்குது, ஐடி வழக்கு எங்கே பெண்டிங் இருக்குது, எல்லாத்தையும் எடுங்க, அரசியல் ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. வேலையை ஆரம்பிக்கிட்டோம். அதிகாரிகள் எப்படி போவாங்கங்கிறத நாங்கள் இருந்து பார்த்தவங்க. நேற்று நிகழ்ச்சிக்கு பிறகு மோடியினுடைய நிலைமை மகா மோசமாக மாறி இருக்கும். ராகுல் காந்தி பேசுனா இந்த ஆள் பேந்த முழிக்கிறான்டா அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே கணக்கு போட்டுருவாங்க. எந்த நேரத்துலையும் இவர் வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற சந்தேகம் அதிகாரிக்கு வந்ததுன்னா மோடி மகான் இங்கே அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷனில் டீ கடை வைக்க வேண்டியதான், பழையபடி டீ வைக்க வேண்டியதான். இப்போ அவங்களுக்கு தெரியுங்க. எங்களுக்கு இப்போ நிர்வாக மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து மோடிக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படிங்கிறீங்க. அமலாக்கத்துறை உங்களுக்கு கை கொடுக்காதுங்க. நாளைக்கு இவன் வந்துட்டானா நம்ம மாட்டிக்குவோங்கிற பயம் வந்துடும். செந்தில் பாலாஜி அடித்து உழைச்சும் போது என்ன பண்ணிட்டானுங்க அதிகாரிகள்? சும்மா கேஸ் போட்டு உட்கார வச்சுட்டு அந்த ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பண்ண முடியும்? இப்போ அடுத்த எலெக்ஷன் இன்னும் 4.5 வருஷம் 4.5 வருஷம் இருக்குது சார். 4.5 வருஷமெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் பழைய காலம். ஓகே, இது இந்த கவர்மெண்ட் என்னைக்கு வேணாலும் விழுவதுக்கான வாய்ப்புகள். சார் விழுந்தாலும் இப்போ அடுத்த ஆட்கள் யாராவது இப்போ இந்தியா வந்து 294 எம்பி இன்னைக்கு நீங்கள் தாங்க திருப்பி மோடியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. நேற்று அவருக்கு விழுந்த அடி சாதாரண அடி இல்லை, பாதாளத்தில் விழுந்துட்டார். பேசுறதுக்கு தெரியல, இப்போதான் எல்லாத்துக்கும் தெரியுது. மன் கி பாத்னு அவர் டிவியில் கூட வராமல் ரேடியோவில் நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு முன்னாடி தெரியாது சார். டெலிபரம்பரை வச்சு தான் அவர் பேசுறாரு. பத்திரிகை சந்திக்க அவர் சார் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டா 56 அவ்வளோ பயந்தான் போலீங்க, அவ்வளோ கையாளாகாத ஆசாமிங்க. இது அவ்வளவு அவர் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்? மக்கள் ஆதரவா? அப்புறம் இன்னுமா நீங்க வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறீங்க? மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒருத்தர் எப்படி ஜெயிக்க முடியும்? அவன் நான் தான் சொல்றேன்னு, எலெக்ஷன் கமிஷன் இல்லாமல் எப்படி வந்த நீ? எப்படி வந்த? சார் நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் பல இடங்கள்ல அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. சார் நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மூலமா தான் மோடிங்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து 303ங்கிறது 363 கேட்பீங்கன்னு தெரியும். அதுக்கு தான் நாங்க பதில் தெரியும். இந்த மாதிரி கேள்வி தான் வச்சிருக்கீங்க போல. சொல்லுங்க சார். சொல்றேன் கேளுங்க. உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு எலெக்ஷன் கமிஷன் அயோக்கியத்தனம் பண்ணுது. அந்த எலெக்ஷன் கமிஷனர் ஒரு ஆள் இருக்காரு, ராஜகுமார்னு சொல்லி, அவர் பேர்லாம் தெரியும், பேரு கூட தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பேத்துக்கு தெரியும். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே ஹீ மஸ்ட் பி த ரூலர் ஆஃப் தி கண்ட்ரி. ஒரு இது பப்ளிக் அப்பியரன்ஸுக்கு வரல, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல, காணாமல் போயிட்டான். அந்த ஆளுக்கு மோடி தான் எலெக்ஷனை நடத்துகிறாருங்கிற அளவுக்கு பேர் வந்து அதுக்கு ஒரு நாள் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வந்து நிற்கிறாருங்க. முந்தின நாள் கூட இல்லை, வாக்கு எண்ணிக்கை நடக்கிற அன்றைக்கி நான் காணாமல் போயிட்டேன்னு சொன்னாங்களா, நான் இருக்கிறேன் பாருங்கன்னார். ஒரு எலெக்ஷன் கமிஷன் வேலையாது. மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பல இடங்களில் பிடிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் மோடிக்கு இந்த செட்பேக். அவர் தப்பி பொழைச்சாரு. உத்தரப்பிரதேசத்தில் அடிபட்டாருங்க. மத்திய பிரதேசத்தில் 29 அடிச்சு அங்கே சாமர்த்தியமாக சமாளிச்சுட்டாரு. அந்த ஹிந்தி பெல்ட்டில் தான் சமாளிச்சார். அதான் சார், இப்போ உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வெவ்வேறு இல்லை சார், ரெண்டுமே இந்தி பெல்ட், அந்த பசு பெல்ட் தான். சரிங்களா? இப்போ எல்லாருமே என்ன பண்ணோம், குஜராத்துக்கு அடுத்து ஒரு இந்துத்துவ லெபார்ட்டரினா உத்தரப்பிரதேசம் நினச்சிருந்தாங்க. இந்த ராமர் கோயில் அந்த அரசியலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம நினச்சது எல்லாமே தப்பு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கூட மோடிக்கு தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா வாரணாசிலே விஷயங்கள் அப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்தாங்க. ஆனால் மத்திய பிரதேசத்தில் 29 அடிச்சு தூக்குறான்னா குஜராத்துக்கு அடுத்து இந்துத்துவ லெபார்ட்டரி மத்திய பிரதேசம் சொல்லி ராகுல் காந்தி சொல்கிறாரு. இது யாரும் கவனிக்க மறுக்கிறாங்க. அங்கே அவங்க பாருங்க இவ்வளோ க்ளீன் ஸ்வீப் படிக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அதுவும் பேக் டு பேக் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக வராங்க. அங்கே அதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இது ஜோதிராதித்ய சிந்தியா அவர் தான் வந்து ஆட்சி கவுத்துட்டு அங்கே போனார். போய் திரும்ப அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது மறுபடியும் அங்கேயே ஜெயிக்கிறாங்க பாஜக. யார் இப்போ ஜெயிக்க வச்சது? ஜோதிராதித்ய சிந்தியா ஜெயிக்க வைக்கிறார். யார் அவரு? காங்கிரஸ்காரர். அப்படி இல்லை சார், வேலைக்கு வாங்கணும். அடுத்தவன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவ பெத்த பிள்ளைய உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அரசியல் எனக்கு அந்த அசிங்கலாம் தேவை, எனக்கு அதிகாரம் தான் அப்படின்னு தான் ஆட்சி செஞ்சுட்டு. உத்தரப்பிரதேசத்தில் ஏன் தோத்தார் தெரியுமில்ல? பை எலெக்ஷனில் வந்து ஆதித்யநாத்தை ஒழிச்சார். நீ ஜெயிச்சிருவியா? தான் யாருன்னு காட்டினார். இன்னைக்கு நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ ஆபத்து அல்ல. உங்களுக்கு இருக்கிற ஆபத்தே வந்து யோகி ஆதித்யநாத்தும் நிதின் கட்கரியும் தான். அவங்க தான் உங்களை கழுத்த போகிறாங்க. அவங்க தான் வந்து தன்னுடைய பாஜக எம்பிக்களை வந்து தான் சைடில் இழுத்து போலரைஸ் பண்ணி மோடியை வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. இது வந்து உங்களோட அதிகபட்ச கற்பனையா இல்லை யதார்த்தமா?
உங்கள் ஆசைக்கு அதிப்படியான கற்பனை வச்சுக்க, நான் சொல்கிறேன் எங்கள் இதுக்கு யதார்த்தம் சொல்றேன். இல்லை சார், இப்போ இது வரையும் அதுக்கான சிம்டம்ஸ் எதுவும் தெரியலையே சார். இதை விட என்னங்க இருக்குது, இதை விட என்னங்க இருக்குது? நேத்து பேசின பேச்சுக்கு ஒரு பாஜக எம்பியால பதில் சொல்ல முடியல. என்ன அர்த்தம்? தயாரா இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தயாரா இல்லங்கிறது மாத்திரம் இல்ல, மோடியை காப்பாத்துக்கு நான் ஏன்டா கஷ்டப்பட்டு பேசாம இருந்துட்டானுங்க. சரி சார், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இதே போன தடவையா இருந்திருந்தாங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவர் ராகுல் காந்தி அடிச்சு தூக்கி இருப்பாங்க கூட. இல்லாட்டி ஓம் பிர்லா இந்நேரம் பதவியெல்லாம் நீக்கிட்டு ராகுல் காந்திக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஒன்றும் சொல்லலையே, வாய் மூடிட்டுல உட்காந்துக்கிறான் அந்த ஆளு. சார் அவரு ஆளுங்க இல்ல, ஆளுங்க இல்ல. சரி சார், இப்போ நான் ஒரு இன்னொரு கேள்வி வைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, மோடியோட நாட்கள் என்ன படுது, அதுக்கு எதிரான அரசியல் வந்து யோகியும் நிதிஷ்குமாரும் சரி, யோகியும் நிதின் கட்கரியும் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிதின் கட்கரி மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நாக்பூர் தொகுதியில் தான் அவர் போட்டிட்டார். அந்த இடத்துல நிதின் கட்கரி தோற்கடிப்பதற்காகவே வந்து மோடி, அமித்ஷா, தேவேந்திர பட்னாவிஸ் 3 பேரோட ஒர்க்கும் சேர்ந்து அங்கே வந்து அவருக்கு எதிராக ஒர்க் பண்ணுச்சு. அவரை தாண்டி தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். ஆனால் அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவே நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதே ஒரு விரோதம் இல்லையா? இப்படி ஜெயிச்சு வந்தவன் சும்மா விடுவானா? இல்லை சார், அது என்ன கவுத்த பார்த்த ஒரு ஆள் உட்கார வச்சிருக்காங்க, சும்மா விடுவாங்க. இதான் எதுக்கு சொல்ல பாயிண்ட்லேயே சொல்லுங்க. அதான் என் பாயிண்ட் என்ன சொல்லி முடிக்கிறேன், என் பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். அப்படி என்ன தோற்கடிக்கும் உள்கட்சி சதின்னு நடந்திருக்கு, அதையும் தாண்டி நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். வந்து நான் உங்களுக்கு எதிரான எந்த அரசியல் செய்யாமல் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா, அப்போ என்னோட பலவீனம் அப்படிங்கிறத அதை காட்டுது. பலவீனம் இல்லைங்க, நீர் பூத்த நெருப்பு. கையை வச்சு பாருங்க தெரியும். அவ்வளோதான். சாம்பல் மேலே பூத்து இருக்குதுங்க, அமைதியாக இருக்காங்க. ஆடுறவர்னா ஆடும், ஆடும் வரை ஆட்டம், ஆடிய பின் ஓட்டம். அவ்வளோதான். 6 மாதம் முதல் நாடாளுமன்ற கூட்டத்திலேயே மோடி பேண்ட் கிழிஞ்சு போச்சு. நாளைக்கு அண்டர்வேர் கிழிஞ்சிடும் போட்டிருந்தாருன்னா சார். பிஎம் சார் யாராக இருந்தாங்க, அவர் பிஎம்கான மரியாதை அவருக்கு கிடையாதுங்க. ஒரு பிஎம் அப்படி போய் பேசக்கூடாது. ராகுல் காந்தி சொல்கிறாரு, இந்துக்களுங்கிற பேரை சொல்லிக்கிட்டு வன்முறையில் ஈடுபடுற ஒரு கூட்டமாக இருக்கிறீங்க நீங்கன்னாரு. அதுக்கு இவர் கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷன், இந்துக்களை நீ கேவலப்படுத்துகிறேன். அதான் அர்த்தமா அதுக்கு? அதான் அர்த்தமா அதுக்கு? ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சா? நீங்களும் நானும் பேசலாங்க. ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற ஒரு ஆள். இப்போ நான் வந்து கள்ளச்சாராயத்தை பற்றி பேசினேன். நான் குடிக்கிறவன் தான், நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி குடித்தேன் அப்படி குடித்தேன்னும் போது ஒரு அமைச்சர் எனக்கு ஃபோன் பண்ணார், நெருங்கிய நண்பர். இப்படியெல்லாம் பச்சை பச்சையாக பேசுகிறியே, நல்லாவா இருக்குதுன்னாரு. நான் எந்த பதவியும் இல்லையான்னு. முன்னாடி அமைச்சராக இருந்தால் நான் பேச மாட்டேன், பொறுப்புள்ள பதவி, நான் அப்படி பேசக்கூடாது. என்கிட்ட ஒரு பதவியும் இல்லை, நான் பொதுமக்களில் ஒருத்தனாக இருக்கு. நான் உண்மையை சொன்னேன், கள்ளச்சாராயம் காலாகாலமாக இருக்குதுயா. என்னமோ நேற்று கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறேன். சாராயம்னு வந்து அன்னைக்கே கள்ளச்சாராயமும் வந்துருச்சு. எங்கள் ஊர் அதுக்கு பேர் பெற்ற ஊர், நான் சொல்லி தான் சொன்னேன். எங்கள் ஊரில் கஞ்சா தான் மெயின் பணப்பயிர், அதுதான். சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கானா அடியில் கஞ்சா தான். நேற்று கூட தான் போயிட்டு வந்தோம், இப்போ முந்தா நாள் போயிட்டு வந்தோம். அந்த ஏரியா பூரா கஞ்சா விளையிற வேணும் தான், அதான் மலை பூரா கஞ்சா தான். இதெல்லாம் வந்து அழிக்க முடியாது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் பேசலாம். ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கிற ஒரு ஆள் இப்படி போய் பேசினா என்ன அர்த்தம்? சரி, அதுக்கு ஆனால் அவர் உண்மை பேசுனதே கிடையாதுங்கிறதுக்கு கிடையாது. தான் பிரம்மச்சாரின்னு பொய் பேசி பதவிக்கு வந்த ஆள் 2 தடவை இதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பொய் பேசுங்க. அதுக்கே அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும். தேர்தல் ஆணையம் டிஸ்குவாலிஃபை பண்ணிச்சா அவரை? பண்ணல. அப்புறம் தேர்தல் ஆணையத்துடைய நேர்மைக்கு ஒரு இது அத்தாச்சியா? அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிருக்கு. அந்த 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 அம்மா, அந்த யசோதா பெண் வந்து என்ன சொல்லிச்சு, பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாமல் போலீஸை போட்டு என்னை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு போராட்டம் நடத்துச்சு. உங்கள் ஊடகங்கள் யாராவது அதை பற்றி வழி சொன்னீங்களா? அந்த அபலை பெண்ணுடைய நேற்று ஒரு ஆள் சொன்னார், உங்கள் தலைவருக்கு 3 பொண்டாட்டினார். 3 பொண்டாட்டியா? 3 பேர்த்துக்கிட்டே நேர்மையாக இருந்து கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரியா? கட்ட பொண்டாட்டியே இல்லைன்னு காட்ட விட்டவனை விட இவன் நல்லவன் வாய முடிக்கிட்டான். 3 பொண்டாட்டி வச்சு 3 பொண்டாட்டிக்கு பிள்ளையை பற்றி 3 குடும்பத்தையும் காப்பாற்றுறாங்க. அவன் நல்லவனா? கட்ட பொண்டாட்டியே இல்லைன்னு காட்டுக்கு திறந்தான அவன் நல்லவனா? யார் நல்லவன்? நீங்கள் சொல்லுங்கள். அந்த கட்ட பொண்டாட்டி உங்கள் மகளாக இருந்தாக்க நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். தசரதா 60,000 பொண்டாட்டியை கட்டிட்டாங்க. அத்தனை பற்றி அரண்மனையில் வச்சுருந்தாங்க. ஒரு பொண்டாட்டியை கட்டின ராம அவளை காட்டில் விட்டுட்டு கடைச்சிவளுக்காக இதாக இருந்தான். அவன் நல்லவனா? அவன் கடவுளாவன்? சொல்லுங்கள். ஒரு பொண்டாட்டி வச்சு காப்பாற்ற வக்கிடாதவனை நாட்டை காப்பாற்ற போகிறான். அவனை கடவுள்னு வச்சு அவனுக்கு கோயில் வர கட்டுங்க. ஏன்னா தன்னை மாதிரி பொண்டாட்டி காட்டில் விட்டவன். ராமனுக்கு மோடிக்கு வித்தியாசம் கிடையாது.
அதே மாதிரி ராமன் எப்படி பொண்டாட்டி காட்டுக்கு துரத்துறானோ அதே மாதிரி தான் யசோதா பண்ண காட்டுக்கு துரத்துறோம். அதனால தான் ராம மேலே அவருக்கு அவ்வளோ பக்தி. இது நியாயம்னாக்கா ஏற்றுக்குங்க, எனக்கு ஒன்று. இது நியாயம் அநியாயங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை சார், அது வந்து அநியாயம் தான், அதில் மாற்றுக்கிறது அது இல்லை. அது நியாயம். அப்படி ஏன்னா அவர் தானே நீங்கள் போற்றி புகழ்ந்து உலகம் முழுவதும் இதுதான் இந்தியாங்கிறீங்க. ஒரு சினிமா இன்னொரு உதாரணம் சொல்ற கேளுங்க, இன்னொரு உதாரணம் சொல்ற கேளுங்க. இந்திய வட இந்திய நடிகர்கள்லாம் ஒரு தடவை நட்புறவு பயணமாக ஹாலிவுட்டுக்கு போனாங்க. நர்கீஸ், ராஜ் கபூர் எல்லாரும் போகிறாங்க. ஒரு 10 பேர் போனாங்க. நர்கீஸ்கிட்ட ஒரு நடிகர் கேட்குறாரு, ஒரு ஹாலிவுட் நடிகர், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னும் போது வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சோபனா சம்பரத்தை என்னமோ ஒரு நடிகை, அவங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னாங்க. அவர் ஹஸ்பண்ட் அவன் ஊரில் இருக்கார். மிச்ச 4 ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்திய பெண்கள்லாம் திரௌபதி மாதிரி ஒவ்வொருத்தரும் 5 புருஷனை கட்டிக்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுவா இந்திய கலாச்சாரம்? அதுதான் இந்துத்துவா. 5 பேரை கட்டிக்கிட்டா அவ்வளோ ஐவருக்கும் தேவி அழியாத பத்தி. சார் இது வந்து மற்ற சமூகங்களும் இருக்குல்ல, இப்போ இஸ்லாமில் கூட அந்த மாதிரி கட்டிக்கிறது உண்டு. 10 பேர் ஒருத்தன் வந்து 5 பொம்பளை கட்டிக்குவான், ஒருத்தி வந்து 5 புருஷனை கட்டிக்க மாட்டா. டைவர்ஸ் பண்ணலாம். இஸ்லாத்துலேயும் சரி, இஸ்லாத்தில் டைவர்ஸ் பண்ணலாம். கிறிஸ்தவ மதத்தில் கிடையாது, டைவர்ஸ் கிடையாது. இஸ்லாத்தில் டைவர்ஸ் பண்ணலாம். நீங்கள் டைவர்ஸே பண்ணாமல் 5 புருஷனை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு இருக்கீங்களே. பீட்டர் புரூக்ஸ்ன்னு ஒருத்தர் எடுத்தாருங்க மகாபாரத்ன்ற ஒரு படத்தை. 6 மணி நேரம் ஓடிச்சது மகாபாரத்தை. அப்படியே எடுத்திருந்தார். அதில் வந்து பீமனுடைய மனைவி ஒருத்தி வந்து இடும்பி, தெரியுமில்ல, ராட்சச இனத்தை சேர்ந்தவங்க. ராட்சச இனம். அவளுக்கு பிறந்தவன் தான் கடோத்கஜா. அவள் வந்து திரௌபதி எல்லாம் வந்து அண்ணாவாசலில் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. இவ திரௌபதியை தேடிட்டு போகிறா. அவள் சகாதேவனோட படுத்திருக்கா. பீமகிட்டது மூம்பொண்டாட்டின்னா அவங்ககிட்ட போய் படுத்துருக்குறா அப்படிங்கிறா. அவனும் தான் புருஷங்கிறான். அந்த படத்தில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு ராட்சச வம்சத்தை சேர்த்தப்ப ஒரு ராட்சசி கூட அது வந்து அசிங்கமாகப்படுது. ஆனால் திரௌபதிக்கு அது அசிங்கமாகப்படலைங்கிறத இன்டைரக்டாக காட்டினாங்க. அந்த படத்தை வாங்கி பாருங்கள், கூகுளில் போட்டு பாருங்கள். இதுதான் உங்கள் கலாச்சாரம், இதுதான் உங்கள் இந்துத்துவம். கட்டின பொண்டாட்டி ஒருத்தியாக இருந்தாலும் காட்டுக்கு துரத்தணும், அவன் யோக்கியம், அவன் கடவுள். அதே சமயத்தில் 5 பேரை கட்டிக்கிட்ட ஒரு பொம்பளை வந்து உங்களுக்கு பத்தினி. இதுதான் இந்துத்துவம். இதை ஏற்றுக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டம் உட்காந்துருக்குது ஓம் பிர்லா தலைமையில். நல்ல சார், ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.